Good evening, ladies and gentlemen. இதுவரையில் 20ஆம் நூற்றாண்டின் இடையற்ற இசை பேரரசு ஒப்பற்ற ஒரே கலைஞர் நமது ஆனந்த் ஆடிப்பாடி நம்மை மகிழ வைத்தார். அடுத்தபடியாக ஏன் கோச் நல்லா தான் அதுக்காக இல்ல, நீங்க டான்சர், ஆடுறது உங்க தொழில். ஆனா என்னையும் அத்தனை பேருக்கு மத்தியில் ஆட வச்சீங்க. மயில் சும்மா இருந்து அழகலமா, மேகத்தை பார்த்ததும் அப்படி தோகையை விரிச்சு ஆடணும். நான் மேகம், நீ மயில். மேகத்துக்கு உன் மேல மோகம். நீதானா டான்சர்? எத்தனை நாளா இங்க வந்து தங்கி இருக்கோம். ராவ் பகதூர் சிங்காரம், மெட்ராஸ்ல பெரிய பேங்கர், பொருளாதார நிபுணர், எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஆக எங்க குடும்பம் 4 பேர். 4 பேரா? என்னையும் சேர்த்தா? ஏன் ஒன்ன சேர் 4 பேர் சொல்றீங்க? தப்பு தப்பு தப்பு, 3 பேர். உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு என்னங்க கவலை? வேற யார பத்தி கவலை? பத்தி தான். பொண்ணை பத்தியா? இது ஏன் பொண்ணை பத்தியா? அம்மா, கொடைக்கானல்ல நாம நல்ல காத்து வாங்க வந்திருக்கோம். இந்த மாதிரி கெட்ட காத்தெல்லாம் படக்கூடாது. வா உள்ள போ, வளைய விடு. மூஞ்சப்பா கோமாளி, கண்ணை புடி போடுவேன். பாக்குற ஓடுற. அன்புள்ள மகன் ஆனந்துக்கு உன் தாய் மங்களம் எழுதியது. நான் இங்க சௌக்கியமா இருக்கேன். ஆனா மனசுதான் வேதனைப்படுது. நீ நடனம் ஆடுறேன்னு ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கேன். நீ இல்லாம வீடே வெறிச்சிட்டு கிடக்குது. உன்னை பார்க்கணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால சீக்கிரம் வந்துடுப்பா. ஆனந்த், தினமும் வேளா வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடணும், நேரத்தோட தூங்கணும், மறக்காம எல்லா சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். சீக்கிரம் வந்து சேரப்பா. சரிம்மா. ஏப்பா ஆனந்த், நீ வருவேன்னு தினமும் சமைச்சு வச்சுக்கிட்டு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் வரலையா? ஆனந்த், வந்துட்டியாப்பா? ஐயோ, யாரப்பா? எழுந்து. ஐயோ, ரத்தம். கொஞ்சம் இருப்பா, டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஏப்பா டாக்டர் வேண்டான்னு சொல்றேன். என்னப்பா இதெல்லாம்? என்ன வேணும்? பரிசுதா உனக்கு? ஐயோப்பா, என்னப்பா அது? அம்மா, இங்க அவங்க அதுக்குவா? ஆமா, தோட்டா. ஐயோ, என்னால போதும். முடியாது, என்னால முடியாது. முடியாது. என்னப்பா இது? தம்பி, நீ யாரு? உன்னை யாரு சுட்டா? ஒரு வியாபாரி, நிறைய பணத்தோட வந்தேன். அதை கொள்ளையடிக்கிறதுக்காக என்ன சொல்லிட்டாங்க. பயப்படாதப்பா, தைரியமா இரு. இது வந்துட்டேன். இன்ஸ்பெக்டரா, உங்களுக்கு என்ன வேணும்? குண்டு காயத்தோட ஒரு குற்றவாளி இந்த பக்கம் ஓடி வந்தான். அவன் உள்ள நுழைஞ்சிருப்பான்னு பார்க்க வந்தோம். குற்றவாளியா? இங்க யாரும் வரலைங்க. உள்ள போய் பார்க்கலாங்களா? தாராளமா பாருங்க. ஆனா செருப்பு காலோட வராதீங்க. ஏன்? என் புள்ள உடம்பு சரியில்லாம படுத்திருக்கான். அவனுக்கு வைசூரி போட்டிருக்கு. ஓஹோ, ஐ எம் சாரி. நான் வரமா?
என்னம்மா சொன்னீங்க? நான் உங்க மகனா? வயித்துல பிறந்தாதான் பிள்ளையா தம்பி? உயிருக்கே ஊசலாடிக்கிட்டு எப்ப நீ என் காலடியில விழுந்த அம்மான்னு கத்தினியோ அப்பவே நீ என் மகன் ஆயிட்ட. இல்ல, நான் போறேன். இல்ல, இந்த நிலைமையில நீ வெளியே போக கூடாது. நீ என்கிட்ட போய் சொன்னாலும் நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். அம்மா, நீ யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நானும் ஒரு தாய் தான். என் மகனுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருந்தா நான் என்ன செய்வேனோ அதுதான் செய்றேன். வாப்பா சாப்பிடலாம், வா. அம்மா, யாருக்காக வச்சிருக்க சாப்பாடாச்சு? ஆமாப்பா, என் மகனுக்காக. எனக்கு வேண்டாமா? பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன், நீயும் என் மகன் மாதிரி சாப்பிடுப்பா. சாப்பிடு தம்பி. வேண்டாம், நானே ஊட்டி விடுறேன். தம்பி, நீ ஏதோ குற்றம் செஞ்சிருக்கேன்னு தெரியுது. நான் என்னன்னு கேட்க மாட்டேன். குற்றத்தை உணர்ந்து தெரிந்துட்டா கடவுள் எல்லாத்தவரையும் மன்னிச்சிருவார்ப்பா. மன்னிச்சாத்தான் அவர் கடவுள் இல்ல. அவர் ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆமா, என் வாழ்க்கையில எங்கிட்ட பண்போடும் பரிவோடும் பாசத்தோடும் பழகிற ஒரு ஜீவனை இன்னைக்கு தாமா நான் முதல் முறையா சந்திக்கிறேன். ஏமா, நான் உங்க மகனாவே பிறந்திருக்க கூடாதா? அம்மா, அம்மா, சாப்பிடுப்பா. என்ன இது? ஒண்ணுமில்ல, போலீஸ் விட்டாங்க. ராத்திரியில எங்க இருந்த? கோயில்ல. கோவிலா? கூட்டம் நிறைய இருந்திருக்குமே. இல்ல, அந்த கோயில்ல ஒரே ஒரு தெய்வம் மட்டும்தான் இருந்தது. ஏன்பா, தவறு நினைச்சு வருந்தினாத்தான் மன்னிக்கும் கடவுள்னு சொல்லுவாங்கல்ல. இந்த தெய்வம் நான் கேட்காமலேயே என்ன மன்னிச்சு பாஸ். பாஸ், நான் குற்றவாளியும் தெரிஞ்சிருந்தோம் போலீஸுக்கு காட்டி கொடுத்தாமே என் உயிரை காப்பாச்சு. என்ன அன்பு, என்ன பாசம். என்ன பாஸ், பாபு இன்னைக்கு திடீர்னு பாசம்ங்கிறான், பரிவுங்கிறான். அதுதான் நமக்கு ஆபத்து. அவன் மிருகமா இருக்கிற வரைக்கும் தான் நாமெல்லாம் மனுஷனா இருக்க முடியும். அவன் மனுஷன் ஆயிட்டா நாமெல்லாம் மண்ணாயிடுவோம். தாஸ், பாபு நெஞ்சில திடீர்னு முளைச்சிருக்கிற பாச பயிரை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியணும்.
ஐயா வாயா. அப்பா என்னடா உட்கார்ந்துகிட்டு இருக்க, ஏதாவது தெரியுதா? குளிர் தெரியுது. உருப்படாத பயல மணி 11 அடிக்குது. என்ன பெல் அடிச்சு பையனை பால் கொண்டு வர சொல்லணுமா? இல்ல தங்கச்சிய போய் தேடி பாடுறான்ற. இல்ல உங்களை தனியா விட்டுட்டா ரூம்ல காலம் கெட்டு கிடக்குப்பா. தங்கச்சி தனியா போயிருக்கா, என்ன தனியா விட மாட்டியா? வாடா வாடா எந்தடா? நீயா ஏன் இங்க வந்தீங்க? ஏங்க வந்த? இது ஏன் ரூம்? ஐயோ ஏறும் இல்ல ஏன் ரூம்? இல்ல ஏறும். நான் சொல்றேன் ஏன் ரூம். நான் சொல்றேன் ஏறும். ஏன் ரூம்? என்றும் ஏறும். என்றும் ஏறும். என்றும் ஏறும். என்றும் ஏறும். என்றும் ஏறும். ஏன் ரூம் குள்ள புகுந்து கலட்டாவா பண்றீங்க? ஆ? இருங்க போலீஸ் கூப்பிடுறேன். போலீஸா? எடுங்க கைய. ஏன்? போலீஸ் கூப்பிடுறேன். விலங்க மாட்டேன். ஜெயில போட்டேன். ஆமா, ஜெயிலுக்கு போறது நானா நீயா அங்க அப்புறம் தீர்மானம் பண்ணலாம். முதல்ல ரூம் நம்பர் பாருங்க. நான் ஏன் பார்க்கணும்? ஆ. உங்களுக்கு தான் கண்ணு தெரியல. இன்னொரு தடவை பாருங்க. என்ன பார்த்தா கண் தெரியும் சொல்றேன். திருப்பி வச்சிட்டியா? நானா? இந்த பார் ஆணி எங்க? இந்த பார் 9. தப்புதான். போறேன், இப்ப போறேன். போலீஸ கூப்பிடுறேன். வேங்க மாட்டேன். ஜெயில போட்டேன். வேண்டாங்க வேண்டாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ ரொம்ப கைப்பிட்டு சொல்றேன். தப்பு தப்பு. வேண்டாம் காலை பிடிக்கிறேன். ஆ. போலீஸ மட்டும் கூப்பிடாதீங்க. பாக்குறியா? இல்லங்க சத்தியம் இல்ல. இலக்கியம் படிச்சிருக்கியா? ஆ? காவியம் தெரியுமா? ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஆணாகப்பட்டவனை உற்று பார்த்தாலே காதல்னு சொல்றான். நீ என்னடான்னா ஒரே ரூமுக்குள்ள ஒரே படுக்கையில பக்கத்துல படுத்து இருக்க. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதான் இப்போ நான் உன்னை பார்க்கிறேன், நீ மண்ணை பார்க்கிறாய். நான் ஒன்ன பாக்குறேன், நீ மண்ண பாக்குற. என்ன பாடுறா? உங்களை பார்த்து என்ன பண்றது? முதல்ல ஒரு புரோகிதரை பாருங்க. இல்ல கதவை சாத்தா. அவங்க 2 பேரும் உள்ள இருக்காங்க. கதவை சாத்த சொல்றீங்க. அப்ப சொல்ற வார்த்தையா அது? உருப்படாத பயலே, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நான் தலையில முக்காடு போட்டுக்கிட்டு போக வேண்டியதுதான். போங்களேன், கொடைக்கனால குளிருக்கு போத்திட்டு போறாங்கன்னு தப்பா நினைக்க மாட்டாங்க. ஐயோ என் மானம் போகுதே. இப்பதானா ரூமுக்குள்ள போயிடுச்சு, வெளியே போனா என்ன? இப்பதான் தெரியுது ஒரு அம்மா வேணும்னு. ஐயோ இந்த சாக்க வச்சு உங்களுக்கு 2ஆம் கல்யாணமா? 2ஆம் கல்யாணமா? அவ இருந்தா இப்படி எல்லாம் நடக்க மாட்டா. அதானே அண்ணகாரன், நானே சும்மா இருக்கேன். அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? அவகிட்ட என்னடா பேச்சு? வெளியில வா. வலது கால வச்சு வாங்க. எந்த காலைய வச்சு வெளியில வா. நீ ஏன்டா வர? உள்ள வா. இவையா வர்றான்? ஏன்டா கத்திரிக்க? காலகாலத்துல கைய புடிச்சு கொடுக்கப்பா. கைய வா, இங்க வா. 2 பேர் ரூம்ல இருந்திருக்காங்க. இது வரைக்கும் அவன் கைய புடிச்சிருக்க மாட்டான் நான் நினைக்கிறேன். அவன் டான்சர் ஆச்சே, முதல்ல கைய தானடா பிடிப்பான். ஐயா கல்யாணத்தை பண்ணி வைங்கப்பா. வா, இப்பவே ரயிலுக்கு போ. டேய், என் பொண்ண கிணத்துல தள்ளால் தள்ளுவதை தவிர ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். நான் முடிக்கிற கிணத்துல தட்டு வராம தள்ளட்டுமே. உனக்கு நீங்க தெரியாதா? தள்ளா நீங்க எடுத்துக்கிய. ஒரு தட்டம் பொண்ணை பெத்த அப்பங்கள்ல விரல விட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டுறான். மனசு இருந்தா மார்க்க உண்டியா? ரயில் மார்க்கா? என்னது டிக்கெட்டு பணம் இல்லையா? பெஞ்சு கட்டில படுத்துட்டு போய. டிக்கெட் கேட்டா பாத்ரூம் போ. வாயா. ஆமா, இலக்கியம் படிச்சிருக்கியா? அதான் அன்னைக்கே கேட்டீங்களே. இன்னும் படிக்கலையா? அதாவது இலக்கியத்தை சொல்லியிருக்காங்க, காதலன் காதலிக்கு கணையாயை மாற்றி சாந்திரமெல்லாம் பண்ணிப்பாங்க. இப்ப நான் உன் கையில கடியாரத்தை மாற்றி தாந்திரமணம் பண்ணிக்கலான்னு. நான் போயிட்டு வரேன். எங்க வர்றது? நான் தான் மெட்ராஸ் தான் வர்றேன். எனக்கு மெட்ராஸ் தான். மெட்ராஸ்ல எங்க வீடு தெரியுமா? ஓஹோ, என்னமோ புதுசா கேட்கிறீங்க. எப்படி? உன்னை ஹோட்டல்ல எப்ப பார்த்தேனோ அன்னைக்கே எல்லா விஷயத்தையும் உன்னை பத்தி தெரிஞ்சு வச்சுட்டேன். வேற வேலை இல்லையா? நான் மத்தவங்களுக்கு முன்னால ஆடத்தான் வந்தேன். ஆனா இப்போ உன்னை சுத்தி ஆடிக்கிட்டு நிக்கிறேன். அப்பா தேடுவாரு. எப்ப தேடாம இருந்தாரு? சும்மா பேசலாம். ஆஹா,
என்ன அது எவ்வளவு நைஸா இருந்தது. கணத்தை பார்த்து காட்ட மாட்டோம். அம்மா அம்மா இல்ல வந்துட்டியாப்பா? கும்பிடுறேம்மா கும்பிடுறேன். இப்போ அது உங்க அம்மா ஞாபகம் வந்தது உனக்கு? எல்லாரும் வந்துட்டாங்க, நானும் வந்துட்டேன். எல்லாரும் வந்துட்டாங்களா? அதாவது சீசன் முடிவு போச்சுமா, வந்துட்டாங்க. அப்படியா? பாப்பா ஏப்பா இனிமேலாவது என்னை விட்டு எங்கேயும் போகாது. நான் ஏன் போறேன்? இங்கே என்னப்பா? உண்டாங்க ஏப்பா? இதெல்லாம் நீதான் செய்யுங்களா? பின்ன வேற ஆள் இல்ல? வேற யார் செய்யறது? என்ன? ஐயோ என்னப்பா? ஏமா இம்மா மொத்தம் இருந்தது கையை இப்படி துரும்பா கழிச்சிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்பவும் போலத்தான் இருக்கேன். நான் இதுக்கு இருக்கேன், கொடுங்கம்மா. அம்மா என்னப்பா? வழியில ஒவ்வொருத்தன் நிக்க வச்சு என்னன்னு கேட்டாண்டு என்னப்பா இதெல்லாம்? என்னன்னு கேட்டாண்டுமா கூடப்பா போமா. என்ன பார்த்து அந்த பசங்க அறிவு இருக்கான்னு கேட்கறாங்கம்மா. உண்மையா? ஆமாமா. யார் அப்படி கேட்டது? எல்லாரும் தான் கேட்டான், ஒருத்தன் கேட்டான், வரிசையா கேட்டான். ஏண்டா உங்க அம்மாவே வயசான காலத்துல வேலை செய்ய விட்டுட்டு ஊர் ரூபா சுத்தியதான் மூளை இருக்கான்னு எனக்கு கேட்டாமா. அம்மா ஒரு நல்ல துணையா வச்சிருந்தீங்கன்னா இந்த பேர் எனக்கு வருமா? ஆமாப்பா, நானும் அதைத்தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அம்மா கத்தி கல்லி கம்மா கப்பா எங்க அம்மா தான் அம்மா தான். நீ வந்ததுக்கு அப்புறம் உன்னை கேட்டு என்ன எதுக்குமா கேட்கணும்? நீங்க முடிவு செய்யறா சரிதாமா, எனக்கு திருப்தியா இருக்கதாமா நீங்க செய்வீங்க. ஒரு நல்ல வேலைக்காரியா வச்சுக்கலாம்னு இருந்தேன்ப்பா. என்னது ஏமா வேலைக்காரிவா? ஆமாப்பா. ஆமா, கூட்டத்துக்கு ஒரு ஆளு, தண்ணி மூல ஒரு ஆளு, சமையல் பண்ண ஒரு ஆளு, வீட்டு ஏமா இவங்களுக்காக சம்பளம் யாரு கொடுக்கறது? ஏமா சம்பளம் கேட்க கூடாது, நம்ம கொடுக்கூடாது. எல்லா வேலையும் கவனிக்கணும். குறிப்பா உங்களை பார்த்துக்கணும். சில சமயம் என்ன இங்க வச்சுக்கணும். அப்படிப்பட்ட நம்பிக்கையான ஒரு ஆள் வேணுமா? அப்படி யாரப்பா கிடைப்பா? ஏமா நீங்க சரின்னு சொல்லுங்க, கியூப வந்து நிக்கும். நீங்களா அதான் நாம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி யாரும் கிடைக்க மாட்டாங்க. அம்மா என்ன பார்த்து சொல்லுங்க, கிடைக்க மாட்டாங்க. யாருக்கிட்டமா சொல்றீங்க? அம்மா தெரிஞ்சுதான் சொல்லாம இருக்கீங்க. நீ என்னப்பா சொல்ற? என்ன ஐயா சொல்லும்படியாத்தான் சொல்ல. நான் சொல்லுவேன், என்கிட்ட வாங்க முடியுமா அந்த வார்த்தைய? அதாவது நீ சொல்றியா இல்லையா? சொல்லுமா? அது முடியாது. அதாவது எங்க அம்மா கிட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா அப்படின்னு நான் கேட்பேனா? ஏம்மா உங்க மனம்மா என்ன கல்யாணமா? நான் கேட்க மாட்டேன். ஒரு வார்த்தை கல்யாணத்தை பத்தி என்கிட்ட வாங்க முடியுமா? நானும் ரொம்ப நாளா யோசனை பண்ணிட்டு தான் இருந்தேப்பா. என்னம்மா? நீ வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து. ஏப்பா பொண்ணை பார்க்க போறியா? இல்லம்மா பெட்டி பெட்டி எடுத்து போக. என்னடா குறுக்கு நெடுக்குமா நடந்துகிட்டே இருக்கிறீங்க? பணத்தை செலவு பண்றதுக்கு என்னடா வழி? ஏப்பா ஒரு ரூபாயா 2 ரூபாயா? ரூபா 4 லட்சம் செலவு பண்றது நான் சாமானியமா? கொஞ்சம் பொறு, ஐடியா சொல்றேன். என்னடா பெரிய ஐடியா? என்ன நீ தான் சொல்ல? போக வர ஒரு கார், தங்க கொள்ள ஒரு நல்ல பங்களா, ஆடப்பாட ஒரு கிளப், இங்க உங்க நல்ல ஹோட்டல். ஆமா, இத்தனைக்கு 2 லட்சம் தான் ஆகுது. மிச்ச 2 லட்சத்தை வச்சுட்டு என்ன பண்றது? ஒரு பொண்ணு லவ் பண்ணுவேன். 3 பேருமா? ஏனே அதுக்கு 30 லட்சம் ஆகும். இந்தடா 4 லட்சத்துக்கு கணக்கு கேட்டா 30 லட்சத்துக்கு சொல்றீங்களா? துண்டு விழுகிற பட்ஜெட்டா இருக்காடா. ஏப்பா உங்க அப்பா வச்சிருக்காரு? எப்போ உங்க அப்பா வச்சிருக்காரா? பேங்க், அதுல மிச்சத்தை போடுவோம், வட்டியாவது வரட்டும். அறிவு இருக்காடா உனக்கு? எங்க அப்பன் பேங்க்ல பணத்தை போட்டா திரும்பாது, திவால் ஆகும். என் பேங்க் திவால் ஆகும் எவன்டா சொன்னவன்? உங்க மகன் நான் இருக்கும்போது வேற எவன் சொல்லுவான்? நீதானா அது? உட்கார போறீங்களா? நான் நிக்கணுமே. உங்க அப்பன்டா நானு, சொல்லி கேள்விப்பட்டுக்கிறேன். என்னது? சரி, இப்ப யாரு இல்ல, நாங்க 25 வருஷமா இதே சொல்லிட்டு. சரி, ஒத்துக்கிட்டா சரிதான். ஆமா, 3 லட்சம் 4 லட்சம் ஏதோ பேசிக்கிட்டீங்களே, யாருது? என்னது? உன்னிது? ஏது? ரேஸ்ல இந்த வாரம் 3 லட்சம் யாருக்கும் அடிச்சுன்னு சொன்னாங்களே, அது உனக்கு தானா? அது வேற யாருக்கும். அவருக்கு இந்த வாரம் தானே, எனக்கு அடுத்த வாரம். அடா ஆண்டி பயல்களா, மடம் கட்டுற மாதிரி எப்பவோ வரப்போற பணத்துக்கு இப்பவே வரவு செலவு பண்றியடா. வரப்போற பரீட்சைக்காக இப்பவே படிக்கலையா? 1 மணிக்கு வரப்போற பசிக்கு 9 மணிக்கே சோறாக்குறியா? வரப்போற குழந்தைக்கு இப்பவே வாங்கி எடுக்கலையா? எப்பவோ வரப்போற ட்ரெயினுக்கு இப்பவே கேட்ட சாத்தலையா? எப்பவோ வரப்போற சாவுக்கு இப்பவே உங்களுக்கு குழிய வெட்டி விடலாமா? சொல்லல, பேங்க் திவால் தான். இப்ப அப்பாவுக்கு பேங்க்ல வேலை இல்ல, குழி வெட்டுற வேலை. எங்க பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி ஏங்க போடா. வழி இந்த பக்கம், வழி எது வாசல் எதுன்னு தெரியாத பயலுங்க இந்த பயலுக்கு சினைதான். நான் தான் இப்படி கூட்டாந்த வெளியில போறானுங்க.
யார் இது? என் உயிரை மீட்டுக் கொடுத்த தாய். பாபு, இவ யாரு? இவ பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. பாபு, நீ போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டேன். பார்க்க கூடாதவளை பார்த்துட்டேன். மன்னிக்கவே முடியாத குற்றம் செய்துட்டேன் பாபு. உத்தமா, நானா? என்னப்பா சொல்றீங்க? பாபு, நாம் வாழ்ற இந்த இருட்டு உலகத்துல நமக்குன்னு சில சட்ட திட்டங்களை நாமே ஏற்படுத்தி அதை உயிரா மதிச்சு அதுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு வந்தோமே, அதை நீ உடைச்சு நுழைக்கிட்டே. பதில் சொல் பாபு. நம்ம கூட்டத்தை சேர்ந்த யாராவது போலீஸில் அகப்பட்டா என்ன செய்யணும்? தற்கொலை. நம்ம ரகசியம் வேற யாருக்காவது தெரிஞ்சிட்டா கொலை செய்யணும். குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஒப்பி கொல்லணும். அதை நீ மட்டும் மறந்துட்டியா? நீ போலீசார் துரத்திட்டு வந்த குத்தவாளிங்கிற அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச பிறகும் ஏன் அவளை உயிரோட விட்டுட்டு வந்த? நீ கொண்டு வந்திருக்க வேண்டிய இந்த பணம் அல்ல பாபு, அவளுடைய பிணம். அம்மா, அம்மா, பாபு, பாஸ். பாபு, யாரோ ஒருத்திக்காக என்னையே நீ யாருன்னு மறந்துட்டேன். பாஸ், யாரோ ஒருத்தி இல்ல, 1000 ஒருத்தி, லட்சத்தில் ஒருத்தி, கோடியில் ஒருத்தி, எனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிற ஒரே ஒருத்தி. முட்டாளே, அமைதியான நீருக்குள்ளதான் ஆபத்தான முதலைகள் இருக்கும். உன்னை இவன் எதுக்காக காப்பாத்தினா தெரியுமா? உன்னை வெளியே நடமாட விட்டு உன் போக்குவரத்தை தெரிஞ்சு நம்ம கூட்டத்தையே கூண்டோட கருவறுக்கத்தான். பாபு, இவள் உடனே கொண்டுட்டு வா. முடியாது, முடியாது. அப்ப வேற ஒண்ணு செய்யறியா? கமா. நேரா போலீஸுக்கு போ. நம்ம ரகசியங்கள் எல்லாம் சொல்லு, எல்லாத்தையும் காட்டி கொடுத்து. பாபு, யாரோ ஒருத்தியால நாங்க அழியறதை விட இத்தனை காலம் என்னால வளர்க்கப்பட்ட உன்னாலேயே நம்ம கூட்டம் அழியட்டும். உன்னை நான் யாரையாவது கொலை செய்ய சொல்லியிருக்கிறேனா, இல்ல நீதான் செய்திருக்கிறியா? ஏன் இந்த கொலையை செய்யும் மனசு துணியிலையா? கண்களை துணியால மறைச்சு கட்டிக்கோ. துணிச்சலா காரியத்தை செய். பாபு, நம்ம ரகசியம் தெரிஞ்ச வெளியாட்கள் இந்த உலகத்துல யாருமே உயிரோடு இருக்க கூடாது. ஓ பாபு, ஓ! நீயா? ஏப்பா, மறுபடியும் போலீஸ் உன்னை துரத்திக்கிட்டு வரா? ஒழிஞ்சுக்கலாம் வாப்பா. போலீஸ் துரத்தி வரலாமா? போலீஸ் வரல. அப்படின்னா ஓஹோ, அன்னைக்கு என் படத்தை எடுத்துக்கிட்டு போனேன், இன்னைக்கு என்னையே அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். அம்மா, இந்தாங்கம்மா, இந்தாங்க. நான் வரலன்னா கத்திய காட்டி மிரட்டி கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கியா? வாப்பா, உங்க வீட்டுக்கு போலாம் வா. ஐயோ அம்மா, வீடு வாசல் எதுவுமே கிடையாது. உன் தாய்? ஐயோ, நான் கொடுத்து வைக்கிறேன்மா, நான் கொடுத்து வைக்கிறேன். அப்படி சொல்லாதப்பா, அப்படி சொல்லாத. நான் உயிரோட இருக்கும்போது அப்படி சொல்லாத. என்னையே உன் தாயா நினைச்சுக்கோ. அம்மா, அம்மா, அம்மா,
அம்மா அழாதப்பா எழுந்து சாப்பிடுவா. வேண்டாமா வேண்டாம். நான் எதுக்கு வந்தேன் தெரிஞ்சா? நீ எதுக்கு வந்திருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா இனிமே கொல்ல வழியா வராது, வாசல் வழியாவே வா. இல்ல விடுகிறேன். நில். நீ அடிக்கடி வரணும். அடுத்த தடவை வரும்போது திருடனா அல்ல, திருந்தியவனா வரணும். அம்மா அப்படி சொல்லாதப்பா, அப்படி சொல்லா. நான் உயிரோட இருக்கும்போது அப்படி சொல்லா. என்னையே உன் தாயா நினைச்சுக்கோ. நீ எதுக்கு வந்திருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா இனிமே கொல்ல வழியா வராது, வாசல் வழியாவே வா. நம்ப மாட்டேன். நீ என்ன கொலை செய்ய வந்திருக்கேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஓ, நான் வரலன்னா கத்தியை காட்டி மிரட்டி என்னை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன் இல்ல? நீ அடிக்கடி வரணும். திருடனா இல்லை, திருந்தியவனா வரணும். 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 இவன் கொள்ள கூட்டத்தை சேர்ந்த பாபு. இன்ஸ்பெக்டர், இவனை கஸ்டடியில வச்சு நம்ம டாக்டர் விட்டு உடனே அட்டெண்ட் பண்ண சொல்லலாம். எஸ் சார். 2131. பதிமூணு தடவை எண்ணி பாக்குறேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு எண்ணிக்கை வருது. 5 நயா பைசா அடிக்குது. பயம் எடுத்திருப்பானா? அவ்வளவு சிப்பா போவான். என்னங்கப்பா பால்? ஏமா வேலைக்கார பையன் இல்லையா? ஆஹா வேணாம். பாதிய குடிச்சிட்டு மீதிக்கு தண்ணியை ஊத்தி கொண்டாந்து கொடுப்பான். என்னம்மா இது? பால்ல பழம்தான் விழுவுன்னு கேள்விப்பட்டிருக்கு, பூ விழுவுத. அது மரத்துல இருந்து விழுந்திருக்கோம்ப்பா. மேல மரத்தை கட்டி தொங்க விட்டுருக்கிறியா? இல்ல, காத்துல அடிச்சுக்கிட்டு வந்து விழுந்திருக்கோம். காத்துல ஜன்னலை மூடு, கல்லுகள் வந்து விழப்போகுது. என்னம்மா இன்னம்மா ஜன்னலை சாத்துற? சாத்திட்டேன்ப்பா. என்ன விசில் சத்தம்? அது விசில் சத்தம் இல்லப்பா, குயில். குயில். குயிலா? ஆமாப்பா, சரியா கேட்டு பாருங்க. கேட்டுட்டேன். சுடணுமே? வேண்டாம்ப்பா. ஒண்ணும் இல்ல, அந்த குயில. அப்பா அப்பா வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா. இந்த குயிலைத்தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். அப்பா அப்பா சொல்றது கேளுங்கப்பா. இந்த பார், இந்த குயிலை சுட்டு அதோட ரத்தத்தை எடுத்து என் உடம்புல தடவுனாத்தான் எனக்கு இருக்கிற வாயு உத்தரவு எல்லாம் போகும்னு டாக்டர் சொல்லியிருக்க. அப்பா, குயில் நிறம் கருப்பு. இந்த ராத்திரில உங்க கண்ணுக்கு தெரியுமா? ஆமா. வேண்டாம்ப்பா, நாளைக்கு காலையில பகல்ல சுடலாம். பகல்ல குயில் வருமா? அது இங்கேதான் சுத்திட்டு இருக்கோம். ஏன்பா, நீங்க கண் முழிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல? போங்க போங்க, போய் படுத்துக்கங்க. ஆமா. வந்துட்டே. நல்லா இருக்கு. என்ன துடிச்சது உங்களுக்கு? துப்பாக்கியை தூக்கிட்டார் அப்பா. விட்டு இருந்தா என்ன இருக்கும்? என்ன ஆயிருக்கும்? நீ வேற
இத பாரு, எந்த அப்பனாவது தன் மகளுடைய காதலனை மாலையை போட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிடுவாங்களா? இதுக்கெல்லாம் பயந்தா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? என்ன நடக்குமா? பழமொழி கேட்டிருக்கியா? காத்து இருந்தவன் பொண்ணா? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன் சொல்லக்கூடாதா? நீ காதலிக்கிறல்ல, அப்ப சொல்லுவேன், துணிஞ்சு சொல்லுவேன், கூட்டம் போட்டு மீட்டிங்ல சொல்லுவேன், நீயே தான் எனக்கு மணவாட்டி, நீயேதான் எனக்கு மணவாட்டி, என்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் சீமாட்டி, நானேதான் உனக்கு விழிகாட்டி, என்ப நாடகத்தில் ஆட்டி வைக்கும் வழிகாட்டி, நீயேதான் எனக்கு மணவாட்டி, என்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் சீமாட்டி, நானேதான் உனக்கு விழிகாட்டி, இன்ப நாடகத்தில் ஆட்டி வைக்கும் வழிகாட்டி. கொடுத்து வைத்தவள் நானே, எடுத்துக் கொண்டவன் நீயே. கொடுத்து வைத்தவள் நானே, எடுத்துக் கொண்டவன் நீயே. சத்தியமாக எத்தனை பிறவி சேர்ந்து வாழ்ந்தோம், யார் அறிவாரோ? நாம் அறிவோமே. நானேதான் உனக்கு மணவாட்டி, உன்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் சீமாட்டி, நீயேதான் எனக்கு விழிகாட்டி, என்னை வாழ வைக்க காத்திருக்கும் வழிகாட்டி. கண்கள் இருக்க தோரணம் ஏனோ, கைகள் இருக்க மாலைகள் ஏனோ, கண்கள் இருக்க தோரணம் ஏனோ, கைகள் இருக்க மாலைகள் ஏனோ, உள்ளம் இருக்க மணவரை ஏனோ, ஒரு மனதானால் திருமணம் ஏனோ. உன்னை நினைத்தே பிறந்தவள் நானே, உலகை அதனால் மறந்தவள் தானே, இறைவன் அன்றே எழுதி வைத்தானே, இருவரை ஒன்றாய் இணைய வைத்தானே. சத்தியமாக எத்தனை பிறவி சேர்ந்து வாழ்ந்தோம், யார் அறிவாரோ? நாம் அறிவோமே. நீயேதான் எனக்கு மணவாட்டி, என்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் சீமாட்டி, நானேதான் உனக்கு விழிகாட்டி, என்ப நாடகத்தில் ஆட்டி வைக்கும் வழிகாட்டி. அல்லி என்றால் சந்திரனோடு, தாமரை என்றால் சூரியனோடு, வள்ளி என்றால் வேலவனோடு, மன்னவனே நான் என்றும் உன்னோடு. சத்தியமாக எத்தனை பிறவி சேர்ந்து வாழ்ந்தோம், யார் அறிவாரோ? நாம் அறிவோமே. நீயேதான் எனக்கு மணவாட்டி, என்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் சீமாட்டி, நீயேதான் எனக்கு விழிகாட்டி, என்னை வாழ வைக்க காத்திருக்கும் வழிகாட்டி. எடுத்தியா? ஓஹோ, இவன் தான் உனக்கு வழிகாட்டியா? அயோக்கிய பயலே, என் வீட்டுக்குள்ள புகுந்து என் பொண்ணுகிட்டே பாருயா நீ? சீக்கிரம் வாங்க. விடாத ஐயா, ஏதோ கீழே விழ போறான்னு பிடிக்க சொன்னா புடிச்சுக்கிட்டே நிக்கிறான். இவன் தான் உன் குயிலா? நல்லா பாடுது. காதல கேட்டுதா? காதும் கேட்டது, கண்ணும் பார்த்தது. இதுக்கு தான் கஷ்டப்பட்டு பாடினேன். உங்களுக்கு எப்படி சொல்றது எங்க லவ்? இப்ப தெரிஞ்சு போச்சுல, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி எங்க லவ்வுக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணிட்டேனே. அப்படியா? வாங்க போங்க. இப்படி வாங்க. முதல்ல மாமியார் வீட்டுக்கு போகணும். மாமியாரா? ஏது மாமியார்? மாமியார் ஆமா,
உனக்குன்னு ஒரு மாமியார் வீடு தயார் பண்ணி வச்சிருக்கேன். வீடா வசதியா இருக்குமா? வசதி வேற வேணுமா? இல்ல கொஞ்சம். ஆமா ஆமா, இரும்பு கம்பியால ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டி இருக்கும். ஓஹோ. மணி அடிச்ச உடனே சோறு வரும். நீங்களும் வாங்க. இதெல்லாம் செய்வான் இவன் தான். புடிச்சிட்டு போங்க. வாங்க சார், உண்மையை சொல்றேன். டேய், அங்க போய் சொல்லு. அப்பா அப்பா வேண்டாப்பா. பயப்படாத, மாமா ஒண்ணும் செய்ய மாட்டாரு. யாரா மாமா? வாங்க மாமா. அப்பா டாக்டர், இப்ப பாபுக்கு எப்படி இருக்கு? அட்டகாசம் தாங்க முடியல இன்ஸ்பெக்டர். தூங்கறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். உங்களை டிஐஜி மோகன் வர சொன்னார். அதை வந்துட்டேன். நர்ஸ், டேக் கேர் ஆஃப். எஸ் டாக்டர். Yes, yes. Treatment is going on. I am only waiting for the doctor. Very good. Good morning, sir. Good morning, doctor. என்ன பாபு எப்படி இருக்கா? Any improvement? I am very sorry, sir. விபத்தினால ஏற்பட்ட அதிர்ச்சியில அவனுடைய மூளையே கலங்கி போச்சு. அவன் தன்னையே மறந்துட்டான். இந்த உலகமே அவனுக்கு புரியல. எப்ப பார்த்தாலும் நான் யாருன்னு தன்னைத்தானே கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியானா அவன் எங்க கையில கிடைச்ச எந்த விதமான பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுங்க டாக்டர். எஸ் சார். இப்போதைக்கு அவங்ககிட்ட இருந்து எந்த உண்மையும் கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஏன் டாக்டர், ஒருவேளை உண்மைகளை சொல்லாம மறைக்கிறதுக்காக இப்படி பைத்தியக்கார வேஷம் போடலாம் இல்ல? நோ, டாக்டர்கள் அவ்வளவு சுலபமா ஏமாத்திர முடியாது சார். அப்படியானா இதுக்கு வேற என்னதான் வழி? மறுபடியும் அதே மாதிரி ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டா ஒருவேளை அவனுக்கு நினைவு திரும்பலாம். நான் இதுக்கும் தொடர்ந்து சிகிச்சை பண்ணி பாக்குறேன். ஆல்ரைட் டாக்டர். சார், தயவு செஞ்சு நான் என்ன குத்தம் செஞ்சேன்னு கேளுங்க சார். சார், கொடைக்கானல் ரோட்ல இருந்து என் பொண்ணு கூட சுத்தா சார். கேட்டா காதல் கத்திரிக்காய் மண்ணாங்கட்டின்னு சொல்றான் சார். ஐயோ, கேட்கறதுக்கே வெக்கமா இருக்கு. ஆபாசம் சார், ஆபாசம். ஆமா, நீங்க இவருடைய பொண்ணை காதலிக்கிறீங்களா? நான் மட்டும் இல்ல சார், இவர் பொண்ணும் என்ன உயிரா மதிக்குது. போய் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு கண்ணத்தை கிள்ளிக்கிட்டு டூயட் பாடுறாங்க சார். டூயட் சார், சினிமாவுல வர்ற மாதிரி. அவ ஓடுறா, இவன் துரத்துறான். அவ ஒளிரா, இவன் தேடுறான். அவ கீழே விழுந்தா, இவன் கையா பிடிச்சு தூக்கி விடுறான் சார். இவனுக்கு சார் இந்த வேலை. சார் இப்ப புரிஞ்சுட்டீங்களா? நானும் அந்த பெண்ணும் ஒருத்தர் காதலிக்கிறவங்களுக்கு இவதான் சார். இலே, ஊசி துவாரத்துல ஒட்டகம் நுழைஞ்சால் நுழையலாம், என் பொண்ணு மனசுல நீ நுழைய முடியாது. மார் தட்டி சொல்றா, மார் தட்டி சொல்றான். ஐயோ கைய விடு சார். முதல்ல என் பொண்ணு கைய பிடிச்சா, இப்ப என் கைய பிடிக்கிறான் சார். ஐயோ, உங்க ஹார்ட் வீக், அதுக்காக சொன்னேன். அதாவது உங்க முன்னிலையில் தான் எங்க ரெண்டு பேருடைய திருமணம் நடக்கணும், அதுக்காக தான். யாரு உனக்கா திருமணமா? அது நடக்கவே நடக்காது. ஏன் சார், இதுல இருந்து அவங்க ஒருத்தர் விரும்புறாங்கன்னு தெரியுது இல்ல? நீங்க ஏன் குறுக்க நிக்கிறீங்க? நீங்களாவது குறுக்க நில்லுங்களேன் சார். சார், பேசாம கல்யாணத்தை செய்து வச்சிருங்க சார். யாருக்கு? இவனுக்கா? சார், இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவன் கூத்தாடி சார், பொம்பளை மாதிரி டான்ஸ் ஆடுறான். என் தொழிலை பத்தி கேவலமா பேசுறாங்க. என்ன பத்தி பேசுங்க? எங்க தொழில் என்ன வச்சிருக்கீங்க? என்ன? உங்க சாமி கும்பிட்டு சிதம்பரத்துல. ஆமா. அவர் எப்படி நிக்கிறாரு? அவர் தெய்வம். தெய்வம், கலையும் தெய்வம் தான். ஆமா சார், இவருக்கு கலையை பத்தி தெரியாது சார். டேய், கலைய பத்தி யாருன்னா தெரியாது சொல்றேன். டான்ஸ் பத்தி தெரியாதுன்னு சொல்றேன். சார், தப்பாங்குத்து முடியுமா? என்னடா டப்பா குத்து? ஒரே நிமிஷத்துல ஆடி காட்டுறா. சும்மா சொல்ல முடியாது சார். ஏன் முடியாது? இப்ப முடியுதா? டேய், நானும் கூத்தாடிதான்டா. முடியுமா? முடியும். முடியாது. டேய், நீ கை தட்டாத. நீ யாரு? ஆமா சார், இது பத்தினா சார், கூத்தாடியுடைய பொண்ணு கூத்தாடி கல்யாணம் பண்ணிக்கலாம் சார். பொருத்தம் தான் சார். சார் ப்ளீஸ். இன்ஸ்பெக்டர், என்ன இங்க கலாட்டா? அடடே, ராபோதுரா, என்ன சார், என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல சார், ஒரு லவ் கேஸ். எஸ் சார், இவருடைய பொண்ணை இவர் லவ் பண்றாரு, பொண்ணை இவர் லவ் பண்ணுது. இது தவப்பனாருக்கு பிடிக்கல. இதான் சார் கேஸ். என்ன, இவன் குள்ளக்கார பாபு மாதிரி இருக்கிறானே. ஆல் ரைட் ராபோதூர், நீங்க கவலைப்படாதீங்க, நான் இந்த கேஸ் கவனிச்சுக்கிறேன். யூ கம் வித் மீ. கம் ஆன், கம் ஆன். சார், அவனை விட்டுடாதீங்க. அவன் கில்லாடி. உங்க கையையும் பிடிப்பான் சார். 10 வருஷம் போடுங்க. உள்ளூர்ல வைக்காதீங்க, வேலூருக்கு அனுப்புங்க. எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? ஜெயிலுக்கு. வேணாம் சார், வேணாம் சார், ஜெயிலுக்கு வேணாம் சார். பயப்படாதீங்க ஆனந்த், நான் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்ட போறேன். ஜெயிலுக்குள்ள என்ன சார் அதிசயம் இருக்கு? இருக்குது, பாருங்க. என்ன போல இருக்கா சார்? எப்படி? சார், டாக்டர் வந்திருக்கிறார். வாரும் வாரும் பட்டினத்தடிகளே, அதென்ன கையில் ஏடா எழுத்தாணியா? இல்ல, உங்களுக்கு இன்ஜெக்ஷன், ஊசி.
ஊசி ஊசி காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்று பாடிய அந்த பட்டினத்தடிகளா ஊசியோடு வந்திருக்கின்றீர்கள். இத போட்டுக்கிட்டாதான் உங்க உடம்பு குணமடையும். ஐயோ ஐயோ, எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. இந்த ஊசியா கிழிந்த துணியை தைக்கலாம், கிராமோபோன் பிளேட்டை பாட வைக்கலாம், ஏன் ஒருவன் கண்ணை குத்தி கூழாக்கலாம். சார், எனக்கு இப்பதான் புரியுது. என்ன என்ன உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. உட்காருங்க, உங்களுக்கு ஊசி போட்டு குணப்படுத்துறாங்க. பாபு, நீங்க என்ன சொல்லுங்க? பாபுவா? ஐ ஆம் நாட் பாபு. சொல்லுங்க, நீங்க யார் சொல்லுங்க? அதான் நான் கேட்கிறேன். நான் யார்? நீங்க சொல்லுங்க. யார் நீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. யார் நீங்க? யார் நீங்க? சொல்லுங்க. யார்? 111. 111 பை. என்ன அதே பாத்துக்கிட்டு இருக்க? ஏதாவது குறைதா? இல்ல சார், சரியா இருக்கு சார். பின்ன என்ன காலையில இருந்து இதைத்தானே பாத்துக்கிட்டு இருந்தா, அப்புறம் பாத்துக்கிட்டு இருந்தா நாளைக்கு பாக்கலாம். எஸ் சார். சரிதான், பாக்குற பாரு எடுத்துலாம் போ. சொல்ற அப்பா. என்னடி சிரிக்கிற? 4 வருஷம் போன நீ என்ன மாதிரி தடி உணவு நம்பா பதிலாளி இருக்கிறானா? இருக்கா பாட்டி? அடே அடே, உள்ள மாறிங்க, முடிச்ச வைக்கிங்க, செருப்பு வைக்கிங்களா? ஏண்டா, அக்கா தங்கச்சிகளோட பார்க்கலையா நீங்க? உங்க மாறி போற என்ன பாட்டு? பாட்டு என்னது? என்னடா என்ன புடவையை கட்டிட்டு ஒழுங்கா ஒரு பொம்பளை ரோட்ல வர முடியல? ஏன்? 2 காலி பசங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து விசில் அடிச்சுக்கிட்டு என்ன சுத்தி சுத்தி வர்றானுங்க. ஒன்னே சுத்துறானுங்களா? குச்சி இருந்ததுனால தப்பிச்சேன்டாப்பா. காலம் கெட்டு போச்சு. உட்காரு பாட்டி. இல்லையா? இதுலதான் உட்கார்றதுதான் அது. ஆமா, நீ யாரு பாட்டி? ஏண்டாப்பா சொன்னா புரிஞ்சுக்குவியா? புரிஞ்சுக்க மாதிரி சொல்ல. நான் தான்டாப்பா சீதா பாட்டி. ஆஹா, ரொம்ப ஃபேமஸா? ஒன்ஸ் அப்பான் டைம். அதாவது கள்ள நோட்டெல்லாம் அடிச்சு ஜெயிலுக்குள்ள போனானே மன்னாரு, எம்எஸ் மன்னாரு. அவன் ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்காக 2 பேரை கொன்னுட்டு வெளியே வரும்போது போலீஸ்காரன் தலையை சீவி அதை எடுத்துக்கிட்ட ஒரு பொண்டாட்டிகிட்ட போய் இதுதான் உன் புருஷனான்னு கேட்டாரு. உன்னை யாருன்னு கேட்டேன். அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பாட்டி. உன் வீட்டை கேட்டா பக்கத்து வீட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா, இங்க எங்க வந்தா உனக்கு என்ன வேணும்? வைக்க வேற பல ஆண்டா பேங்குக்கு பலகாரம் சாப்பிடுவா வருவா ஒரு கேள்வி. பணம் கேட்க தாண்டா வந்தேன். உன் பேர்ல கணக்கு இருக்கா? இல்ல, இனிமே தான் ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ண. இதோ பண்றேன். அடே, என்னது? துப்பாக்கி சுட்டா செத்துடுவேன். சுடாத. நானா சுட மாட்டேன். கை நடுங்குதுல தானா சுட்டா நான் என்ன பண்ணுவேன்? நடுக்கிற கையில இதெல்லாம் ஏன் எடுக்கிற? உள்ள வை. எனக்கு பணம் வேணுமே. பணம் என்கிட்ட ஏன் கேக்குற? நான் எல்லார்கிட்டயும் கேட்பேன். நான் கொள்ளக்காரி. ஐயோ, உன்னை பார்த்தா நல்லவளா தெரியுது. எங்க பார்த்தா தெரியுது? மூஞ்சிய பார்த்தா. இந்த பாரு, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். அவனு உருப்படாத பையன். சுட்டுடுவேன். அவனு சுட்டா பரவாயில்ல, சனியா ஒளிஞ்சதுன்னு பேசாம இருப்பேன். ஒரு பொண்ணு இருக்குது, தன்னந்தனியா தவிக்கும். நேரத்தை கடத்தாத. சீக்கிரம். இது என்ன வச்சிருக்கிற இதுல? பணம். அது என்ன கட்டு? அதான் 100 ரூபா கட்டு. அதுல ஒரு 3 கட்டு வை. எப்படி? இது என்ன பட்டாசு கட்டுன்னு நினைச்சியா? அது என்னது? அது 1 ரூபா கட்டு. அத நீ வச்சுக்க. இது என்ன கட்டு? இது 1000 ரூபா. ஐயோ, அத்தனை நான் பார்த்ததே இல்ல. பார்த்துட்டு கொடுத்துரு. மரியாதை எல்லாம் உள்ளவே. இதுக்குள்ளையா? ஆமா, இதுக்குள்ளையா? இதுக்குள்ளவே. அதுக்குள்ளையா? சீக்கிரம் வை. நான் வச்சுட்டேன். மூடு. மூடி. இத்தப்புடி. இதை பிடிக்கிறேன்னு. இத்தப்புடி. இத்தப்புடி. எனக்கு வெளியே போகணும். இதுக்கு மேல சுமக்க முடியாது. நாளைக்கு வர்றியா? நாளைக்கு பேங்க் லீவுன்னு எனக்கு தெரியாதா? அதான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு இது போதும். நான் போறேன். சத்தம் போடுவேன். என் பணமாச்சு பேரா கத்துவேன். தொண்டையிலேயே சுடுவேன். தொண்டை. இங்க வெளியே கார் நிறுத்தி இருக்கிறேன். இங்க இருந்து காருக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ போறத பொறுத்து இருக்கு. வேகமா போவேன். வேகமா போனீங்கன்னா 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீ கத்தணும். அதுக்கு முன்னாடி கத்துனா வந்து சுடுவேன். கதவை சாத்திட்டு கத்துனா ஒரு வயல உள்ள வரமாட்டா. நீ உள்ள இருந்தே கத்தி கத்தி சாக. இப்ப நான் வெளியே போறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் சத்தம் போடணும்.
கீழே விழுந்துராம போ, கையில லட்சுமியை வச்சிருக்க கொட்டிடும். எனக்கு தெரியும். அதுவும் தெரியுமா? அடே 5 நிமிஷம் அப்புறம் தான் கட்டணும். 5 நிமிஷம் 5 நிமிஷம் 5 நிமிஷம் 5 நிமிஷம் ஆச்சு 5 நிமிஷம். ஐயோ கடவுள் பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டா. ஓடியாங்க ஓடியாங்க. புடிங்க 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 புடிங்க. என்னையா பிடிக்கிறீங்க? பிடிங்கயா. ஒரு கடவுள் திருடிட்டு போறா. அவளை பிடிக்கயா அவளை பிடிக்கயா. ஐயோ வெளியில போறா. பிடிங்கயா பிடிங்கயா. ஐயோ போலீஸுக்கு போன் பண்ணியா. போலீஸ் போலீஸ். பிறந்த பொன்னாட்டியை நாசமாக்கக்கூடிய பல காரியங்களில் ஈடுபட்டிருக்கு இந்த சதி கூட்டம். இதனால எத்தனையோ குடும்பம் அழிஞ்சு போச்சு. பல தாய்மார்கள் கண்ணீர் விடுறாங்க. அந்த சதி கூட்டத்துல ஒருத்தன் தான் இந்த பாபு. அவங்கிட்ட இருந்து எங்களால எந்த உண்மையும் கிரகிக்க முடியல. இந்த நிலையில எனக்கு ஒண்ணுதான் தோணுது. பிறப்பின் அதிசயமா உங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி உருவம் அமைஞ்சிருக்குது. அதனால நீயே பாபுவா மாறணும். அந்த கூட்டத்துல ஒருத்தனா கலக்கணும். ரகசியங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கணும். பழக்கம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத கூட்டம்னு பாக்குறியா? இப்படி வா. ஹோட்டல் சொர்க்கத்தை பத்தி இன்னும் தெளிவா சொல்றேன், கவனமா கேளு. இத பத்தியா? இவன் தான் பூபதி, அந்த ஹோட்டல் முதலாளி. என்ன சார் இது ராஜபாத் மாதிரி முடி வச்சுட்டு இருக்காரு? ரொம்பவும் ஆபத்தானவப்பா. இவன் தாஸ், பூபதியினுடைய வலதுகை. பேருக்கு தகுந்த மாதிரி தாசன் போல் இருக்கு. இவன் தான் ராக்கா, எதுக்கும் துணிஞ்ச கொலகாரன். சார் பார்த்தாலே பயமா இருக்கு சார். இது ஆஷா, பாபுவனுடைய காதலி. என்ன சார் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு? ஹோட்டல் நடனக்காரிப்பா. ஓ அப்ப பொருத்தம் தான் சார். ஐயோ என்னப்பா சிரிக்கிற? ஒண்ணு இல்ல சார், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, பேசாம ஆஸ் பண்ணக்கூடாது. என்ன போய் வெரி குட் கொஸ்டின். சார் ஆனா மரத்தினுடைய கிளைகளை மாத்திரம் வெட்டி பிரயோஜனம் இல்லப்பா, அதனுடைய ஆணி வேறைய அழிக்கணும். இவங்கெல்லாம் யாரு கூட தொடர்பு வச்சிருக்காங்க, இவங்களுக்கு கூலி கொடுக்கிற எஜமான யார், இதத்தான் நாம கண்டுபிடிக்கணும். நான் ரொம்ப அவசரப்பட்டேன் சார். இட்ஸ் குவைட் ஆல் ரைட். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒன்ன நான் அனுப்ப போறேன். நான் தயார் சார். ஓ வெரி குட். நீங்க இருக்கீங்களா சார்? நான் பாத்துறேன் சார். தேங்க்யூ வெரி மச் ஆனந்த். தேங்க்யூ சார். நான் ஆனந்தா? நான் ஆனந்தா சார். பாபு போலீசில் சிக்கிய பாபு சர்க்கார் தரப்பில் சாட்சியாகிவிட்டான். சர்க்கார் தரப்பில் சாட்சியாகிவிட்டான். பெரிய கொள்ளை கூட்டத்தை பற்றிய திடுக்கிடும் தகவல்கள் விரைவில் வெளியாகும். நம்ம பாபுவா இப்படி மாறிவிட்டா? நீதியை மறைச்சு சின்ன வயசுல இருந்தே சொன்னதை செய்யற மோதானவனை வளர்த்திட்டீங்க. ஆனா இப்ப போலீஸ் அவனுக்கு நியாயத்தை சொல்லி இருக்கு. அவன் திருந்துட்டான், மாறிட்டான். நம்ம தேர்த்துக்கிட்ட முடிவு பண்ணிட்டான். அவன் வாயை திறக்கிறதுக்கு முந்தி அவனை தீர்த்துக்கிட்டான். நீங்க 2 பேரும் டாக்டர்கள் மாதிரி விஷம் கலந்த ஊசியோட போய் பாபு அசந்திருக்கிற சமயமா பார்த்து அவனை தீர்த்து கட்டிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சார் சார் முல்லாமா சார். என் மூஞ்சி சார் ஆகுங்க சார். சார் இந்த பணம் சார் கல்பா பண்ணிட்டாரு மோத்தலாம். கொஞ்சம் பொறுமையா இருப்பா, அதே மாதிரி மாத்தணும்ல. ஆமா சார் போடுங்க சார். சப்பாத்தி சாப்பிட்டீங்களா? ஏயா ஒரு சும்மா இருக்க மாட்டீங்க சார். டாக்டர் புடிச்சு சொல்லுங்க சார். ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டீங்க. நான் அவரை கேட்டேன் சார். வெரி குட். வேஷ பொருத்தம் கச்சிதமா அமைஞ்சு போச்சு. இனிமே எல்லாம் உன் கையில தான் இருக்கு. சுத்தம் போறேன். ஆனந்த் புறப்படுவோம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். டாக்டர், பாபு 9ஆம் நம்பர் ரூம்ல இருக்கிறான்.
விசிட்டர்கள் யாரையும் அனுமதிக்காம ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கணும். எஸ் சார். நான் வர்றேன். 9ஆம் நம்பர். யாரும் இல்ல. எங்க இன்ஜெக்டர்? நல்லா தூங்குறான். வீட்டு கட்டி போடுறேன். பாபு, பாபு, என்னப்பா என்ன அடிக்கிறேன்? என்ன கையில உனக்கு? ஓ தாஸ், பாபு. ஆமா, கமான். என்ன அப்ரூவ் ஆக்கி நம்ம கூட்டத்தையே பிடிப்பாங்க இந்த பசங்க. கமான், வா. வெரி குட். நம்ம திட்டப்படியே ஆனந்த் பாபுவா மாதிரி அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டான். இனி ஆச்சரியமான பல செய்திகள் நமக்கு கிடைக்கும். பாபு, என் பாஸ் என்னையே கொள்றதுக்காக அனுப்புறீங்களா? சாரி பாபு, நீ உண்மையிலேயே போலீஸுடைய கையாள ஆயிட்டியோங்கிற சந்தேகத்துலதான் இந்த தவறு நடந்துச்சு. என் பாஸ், நான் துரோகியாவே நினைச்சீங்களா? நீங்க எல்லாம் வர்றதுக்காக சும்மா அப்படி டிராமா அண்ணன். அதான் சார். இந்த கூட்டத்தின் மூளையே நீதானே பாபு. நீ போன பிறகு இங்க எதுவுமே சரியா நடக்கல. பாபு, உன்னைய என்னைய பிரிக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்துல எதுக்குமே கிடையாது. ஆஷா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இப்பதான் சந்தோஷம். பாபு சீக்கிரம் போ. பாபு, ஆமா, வந்தவுடனே என் ரூமுக்கு வராம இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வரணும். அதாவது இந்த அதிர்ச்சி ஆக்சிடென்ட், மூளையே சரியில்லை. அதான் எல்லாம் வந்து சரி சரி வாங்க. பாபு, பாபு, நீங்க இல்லாத இந்த இடம் நிலவில்லாத வானம் மாதிரி இருந்து கிடந்தது. உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க எப்படி இருக்கீங்களோன்னு நான் தவியா தவிச்சேன். நீங்க திரும்பி வந்த நாளே திருவிழா மாதிரி கொண்டாடுவோம் பாபு. இருங்க. பாபு, எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாங்கிறீங்க? இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே பாபு. ஆமா, ஆனா திரும்பவும் இதை சாப்பிட்டா என் உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. ஐயோ, அப்படின்னா வேண்டாம். உங்க உடம்புக்கு எதுவுமே வரக்கூடாது. இனிமே நீங்க வெளியே போகவே கூடாது. அப்படி போனாலும் துணைக்கு நான் நிச்சயமா வருவேன். ஓ, நீ இல்லாமதா? என்ன வச்சுத்தானே எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கணும். ரகசியமா? ஆமா, அதாவது வாழ்க்கையின் ரகசியம். போங்க பாபு. மேடம் ஆஷா, என்ன? டைம் ஆகுதியா? சரி, நீ போ, நான் வரேன். சரி பாபு. Please. Get your seat, sir. Thank you. மிஸ்டர் பூபதி. Yes, sir. பாபு காவல்ல இருந்து தப்பி ஓடிட்டான். பாபுவா? யார் சார் அந்த பாபு? நான் சொல்லல, அவருக்கு தெரியாதுன்னு. ஏன்பா, பாபுன்னு யாராவது இங்க அடிக்கடி வர்றாங்களா? நோ சார். பூபதி, அந்த பாபு ஒரு பேட் எலிமெண்ட். ஐசி, உங்க ஹோட்டலுக்கு அடிக்கடி வர்றதாக எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. சாரி சார், இது பொது இடம். யாராரோ வருவாங்க, யாராரோ போவாங்க. அதுல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க எப்படி சொல்ல முடியும்? நான் ஏதோ இதுவரைக்கும் கௌரவமா பிசினஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கே தெரியும். ஓய், நல்லா தெரியும். அப்படி ஒருவேளை அவன் இங்க வந்தான்னா உடனே எங்களுக்கு தகவல் கொடுக்க முடியுமா? அப்கோர்ஸ். ட்ரிங்க்ஸ்
நோ தேங்க்யூ. நீ செய்து உனக்கே நல்லா இருக்கா? வந்து மோகம் உன்னை வலை போட்டு தேடிட்டு இருக்கா. இந்த சமயத்துல ஜனங்களுக்கு முன்னாடி அவரை போகலாமா? ஆமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறேன்? அதாவது பழைய வேலை காணோம். கார் ஆக்சிடென்ட் ஆன பிறகு எதுக்கு எச்சரிக்கையா இரு. ஜாக்கிரதை. இன்னைக்கு கொஞ்சம் மருந்து ஜாஸ்தியா சாப்பிடு. கேக்குற மாதிரி சேர்த்து வச்சனே, புயல் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு போயிட்டானே. ஐயோ, என் படம் போறதுக்கு பதிலா என் பயம் இருந்தா கூட இந்த கவலைப்பட்டிருக்க மாட்டேனே. பய போகணுமா? உங்க பைய தனியா போக மாட்டான், பணத்தோட தான் போவான். ஏப்பா ஒப்பாரி வச்சுட்டு சிரிக்க வேண்டிய நேரத்துல ஏன் அழறீங்க? சிரிக்கிறது? ₹1,00,000 பறி கொடுத்துட்டு இந்த நேரத்தில் நான் சிரிக்கணுமா? ₹1,00,000 போச்சா? நான் சிரிக்கல. ஆமா, வெறும்ப நீ சிரிப்ப. போனது என் படம் ஆச்சடா பாவி. என்னப்பா நீங்க இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தெரியாதா? இடுக்கனாவது கடுக்கனாவது எது வந்தாலும் நான் நக மாட்டேன். உங்களை யார் நகர சொன்னா? துன்பம் வரும்போது சிரின்னு சொல்லிருக்காங்களே, படிக்கலையா? உட்கார்றதுக்கு நேரம் இருந்தா தான் நான் படிச்சிருப்பேனே. உட்கார்ந்தா படிக்க மாட்டீங்கன்னு சொல்லித்தானே ஓடுற பஸ்ல எழுதியிருக்காங்க திருக்குறள். திருக்குறள் எழுதினாரு வள்ளுவர். நீ எழுதுன? நமக்கே அந்த வேலை வராத வேலை. அதே வள்ளுவருக்கு ஒரு பேங்க் இருந்து ₹1,00,000 காணாம போச்சுன்னா திருக்குறளே வெளிவந்திருக்காதுடா. ஹலோ, அறிவு கட்ட ஜென்மம். அறிவு கட்ட ஜென்மமா? யாரு, நானா? என்ன சார் ஆரம்பத்திலே அறிவு கட்ட ஜென்மன்றீங்க? நீங்க யார் பேசுறது? உங்க பையன் தான், வேற யாரு? பையனா? என்னென்ன இல்ல, அறிவட்ட முண்ட மூளை இருக்காடா. ஒருத்தன் போன்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது நீ ஏன்டா குறுக்க பேசுற? அறிவட்ட கழுத முண்டம். ஹலோ, உங்களை இல்ல சார். உங்களை இல்ல. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது என் பையன் குறுக்க பேசிட்டான். அவனை இல்ல முண்டம் கழுதேன்னு சொன்னேன். நான் எல்லாம் பேசுவேன் அவனை. அவன் நீங்க யாரு? போலீஸ்காரங்களா? ஆமா, நீங்க அந்த பக்கம் எத்தனை பேரு? கடிச்சிட்டாரா? கடிச்சிட்டாரா? அனுப்பிச்சிட்டீங்களா? வந்துட்டே இருக்காரா? வரட்டும், வரட்டும். கலவி கிடைச்சிட்டா, கலவி கிடைச்சிட்டா. கடிச்சிட்டாரா கலவி? கலவி கிடைச்சதுக்கா இவ்வளவு சந்தோஷம்? எந்த கலவி? எந்த கலவி? உங்க சேகம் எல்லாம் எனக்கு தெரியும். ₹1,00,000 தூக்கிட்டு போனாலே அந்த கலவி. ₹1,00,000 தூக்கிட்டு போனாலே அந்த கலவி. அவ கிடைக்க மாட்டா. கிடைச்சிட்டா. எப்படி கிடைப்போம்? எப்படியோ தெரியல. என்ன விட்டுடுங்க ஐயா. ஐயா, ஐயா இந்த மாதிரி பாருங்க. அவனேதான் சார், அவனேதான் சார். கம்ப ஊனிக்கிட்டு வந்திருக்கிறான். கிழவி கம்பு ஊனாம கையில தூக்கிட்டு வருவாங்க. அதே நடுக்கும். கிழவி என்ன நடுக்காம என்ன பண்ணுவாங்க? அடே, நான் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பொதுவா சொல்லிக்கிட்டு இருக்க. அதே மூஞ்சி, அதே மூக்கு, அதே கண்ணாடி, எல்லாமே அதே தான் சார். பொய் புழுகாதீங்கப்பா, சும்மா இருக்கப்பா. பாட்டி, நீங்களாவது சொல்லுங்க, நீங்க யாரு? நான் அந்த தெருவுல ஆப்பு கடை வச்சிருக்கேன் தம்பி. பாத்தீங்களாப்பா, ஆப்ப கடை காரிக்கும் பேங்க் கொள்ளைக்கு என்ன சம்பந்தம்? அதுதான்டா லேட்டஸ்ட் டைப். நீ எல்லாம் பேங்க் வச்சிருக்கிறதா? எலே, ஹோண்டாக்குள்ள வைரத்தை கடத்துறான், செருப்புக்குள்ள தங்கத்தை கடத்துறான். யாராரோ இப்படி எப்படியா கடத்துறாங்க. அதை பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது. அப்பா, திருப்பி திருப்பி சொல்றேன், திருட்டுக்கு அந்த பாட்டிக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இப்ப சொல்றேன், திருநது நான் தான். என்ன சார், கேஸே மாறுது? ஏன் சார், கையில கிடைச்ச கேஸ் போயிடுச்சு அப்படின்னு கவலையா? அது ஒண்ணும் இல்ல சார். அவகிட்ட இவன் ஆப்ப கடமாயிட்டு இருக்கான். அவளை காப்பாத்துறதுக்காக கதையை மாத்திரான். இவன் ஒரு லூசு பையன். ஆமா, லூசு பய, லூசு பய. சார், திருப்பி திருப்பி சொல்றேன், அந்த பாட்டியை நீங்க துன்புறுத்துறீங்க, உங்களுக்கு உசுறு தான் கிடைக்கும், வேற ஒண்ணும் கிடைக்காது. சார், எதுக்கு இந்த அம்மாவை கூட்டிட்டு போய் தீர விசாரிக்கிறேன். ஆமா சார், நல்லா விசாரிங்க சார். ₹1,00,000 சார், செலவழிச்சது போக மிச்சமாவது கிடைக்கட்டும். ஐயோ, ஏன்பா சும்மா புலம்புறீங்க? இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. இப்ப சொல்றப்பா, திருநது நான் தான்ப்பா, நான் தான்ப்பா. திருடுறதுக்கு திறமை வேணும், அது உங்ககிட்ட கிடையாது. பணத்தை திருட்டு கொடுக்கறதுக்கு மனத்தனம் வேணும், அது உங்ககிட்ட இருக்கு. உருட்டாத பயலே. யார், நானா? ஆமா. ஆட்டம், நாளைக்கு சொல்றேன் யார் திருநாங்க. பாஸ், இந்தாங்க, ரகசிய தபால்ல வந்திருக்கு. பாஸ், என்ன இது? யாரு இந்த பொண்ணு? தாஸ், இது சாதாரண பெண் அல்ல.
இவர்தான் நமது அன்னை. என்ன புனிதமான பாரதத்தாய். புரியலையே பாஸ். பாரத நாடு பூராவும் நமது புது கிளைகள் பரவி இருக்கு. அதை பத்தின எல்லா தகவல்களும் இந்த படத்துக்குள்ள மறைஞ்சிருக்கு. அப்படியா? ஆமா. தாஸ், இந்த படத்தை எரிச்சா சாம்பலாகும். ஆகாது. படத்தில் இருக்கிற பெண் மறையும், நமது பாரத நாடு தோன்றும். அதுல எங்கெங்க நம்ம கூட்டம் இருக்குங்கிற முழு விவரமும் தெளிவா தெரியும். சொல்ல போனா இந்த படத்துக்குள்ளதான் நம்ம கூட்டத்தின் தலைவிதியே அடங்கி இருக்கு. அப்படின்னா இத போலீஸுக்கு தெரியாம பத்திரமா பாதுகாக்கணும். என் திட்டம் என்ன தெரியுமா தாஸ்? இந்த பெரிய கூட்டம் நாடு பூராவும் ஒரே சமயத்துல திடீர்னு கொள்ளையடிக்கணும். ஒரே நாள்ல கோடி கோடியா பொருள் குடிக்கணும். அப்புறம் இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய பணக்காரன். பாபு. ஹலோ ஆஷா. அவன் எங்க இங்க இருக்கிறான்? பாபு, சாரி. நீ திரும்பி வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். Yeah. இதப்பா, நான் கோடிக்கணக்காக சம்பாதிக்க போகும் புது வேலை வந்திருக்கு. நோ நோ நோ. இப்போ உனக்கு ஒண்ணுமே புரியாது. இதெல்லாம் நீ தானே செய்ய போற. Yes. இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கோ. வா. பாஸ். ஐயோ, அதே கிழவி, அதே முகம், அதே கண்ணாடி, அதே தாலி கயிறு. அடிக்கடி தாலி கயிற மாத்திர ஜாதி நான் இல்ல. அதே துப்பாக்கி. தவறு கிழவி, நேத்து தானே அவ்வளவு பணத்தையும் கொண்டு போனேன். அதுக்குள்ளே செலவழிச்சுட்டேன். ஏதாவது சினிமா படம் இருக்கிறியா? சுடாத. அடே, எவ்வளவு கட்டு வச்சிருக்கிற? கட்டா? இது என்ன கொத்தவார் சாவடியில நீ கொத்தமல்லி கட்டு வாங்கி பழக்கமா? கட்டு கட்டுன்றியே. பொண்ணுடுவேன். அத்தனை எடுத்து இதுல கொட்டு. நான் மாட்டேன். அந்த பக்கம் நீட்டு கொண்டு நழுவிடும். ஐயோ, கொட்டு. இந்தா, என் வயிற்றுலையும் சேர்த்து கொட்டுறேன். கொட்டு. அடே, இப்ப நான் வெளியே போக போறேன். 5 நிமிஷம் கழிச்சு கத்துறேன். இப்போதைய கத்து. என்ன நீ தொண்டையில சுடுவேன்? அத்தாட்டி தான் சுடுவேன். கத்து. என்னது? ஒருத்தருமே சாகல. குறி சரியில்லையா? உனக்கு துப்பாக்கி சுட தெரியாதா? இந்தாயா, எனக்கு புடி. வெத்த துப்பாக்கி. இந்தாயா, நேத்துக்கு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போன பணம் வச்சுக்க. நான் யார் தெரியுமா? ஆமா, என் மகன் தான். அட பாவி, நானே உன்னை அடையாளம் தெரிஞ்சுக்க முடியலையே. இப்போ ஒத்துக்கிறீங்களா? சும்மா சொல்லுவீங்களே, என்ன போய் ஒண்ணுத்துக்கு உருப்படாத பையன் என்ன? இல்ல நீ உருப்படுற பையதான். நீ உட்கார வேண்டிய இடமே இதாண்டா. நான் உட்கார்ந்து இருக்கட்டும். முதல்ல லாக்கப்புறம் தள்ளிருக்கீங்க ஆப்பக்காரி, ஆமா. அவளை வெளியே தள்ளுங்க. ஆமா ஆமா, பாவம். யோ, போன் பண்ணியா? உட்கார். நல்லா தொடச்சு வைங்க டேபிள் நாக்காரிய. நாளைக்கு வந்து உட்கார். இப்பவே தொடங்கண்டா. தொடங்க தொடங்க. ஹலோ. ஹலோ. ஏயா, நான் பேசுறேன். ஓ, ராங் நம்பர். ஹலோ. ஹலோ ஜெயா, நான் பேசுறேன். யோ, உனக்கு வேற வேலை என்ன? ராங் நம்பர். ராங் நம்பரா? இருமா இருமா. டேய், யாரா தடிய? நம்பரா போட்டு ஹலோ மாமா, குட் ஈவினிங். மாமாவா? ஆமா, நான் சாபா. நீ சாகிறதா புழைக்கிறதான்னு ஏன்ட்ட கேட்ட? ஹலோ மாமா, என் பேர் சாரு. உங்க ஜெயாவுடைய ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டு சாரு. ஏண்டி சாரு? என்னடாமா? சரிப்பா, என்ன என்னடி விஷயம் சொல்லு. என்ன அவசரம்? அப்பா பேசுறாரா? ஒண்ணும் இல்ல, சாயந்தரம் 6 மணிக்கு பிரவேஷ் பார்த்து வா, நான் காத்துட்டு இருப்பேன். எதுக்குடி? ஒண்ணும் தெரியாது. வந்து சீக்கிரம். இரு இரு, அப்பாவை கேட்டு சொல்றேன். லவ் பண்றதுக்கு அப்பா பழக்கம் வாங்கியா? அப்பா, இன்னைக்கு சாருக்கு பர்த்டே பார்ட்டியா, என்ன வர சொல்றா. ஆமா, நாட்டுக்கு ரொம்ப தேவையானவ பர்த்டே கொண்டாடுறான். போயிட்டு வா, நம்ம வீட்டுல சாப்பாடு மிச்சம். போ சீக்கிரம்.
சாரு அப்பா போ சொல்லிட்டாரு, நான் வரேன்டி. சதாண்டாமா சிரிக்காத பேசுற. இரு உன்னை வந்து பேசிக்கிறேன். பாபு, ஹலோ பாஸ். ஒரு இம்பார்ட்டன்ட் டியூட்டி. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு லவர்ஸ் பார்க் பக்கத்துல இருக்கிற எங்க லவர்ஸ் பார்க் அது பக்கத்துல டேனியல் ஸ்ட்ரீட் 100ஆம் நம்பர் பங்களாவில ஒரு டான்ஸ் நடக்கும். நீ அங்க போகணும். எதுக்கு அந்த டான்ஸ பார்க்க வர போற சேட் ஜெகநாத் கள்ளக்கடத்தல்ல கொள்ளையடிச்ச பணத்தை கொடுப்பான். மறந்துடாத. 5 மணிக்கு 5 மணிக்கு பெருந்தொகை. நீதான் போகணும். 5 மணிக்கு. 5 மணி நான் தான் போகணும். 5 மணி. ஹலோ, சாது பேசுறேன் மாமா. அடாடாடாடாடா, உன் போன் தான் பறக்குறாளே, வந்துட்டா. போயிட்டா ஆ, அண்ணா கட்டி என்ன அவசரம்? ஹலோ ஹலோ, நான் ஆனந்த் பேசுறேன். மோகன் பேசுறேன். என்ன விஷயம்? அவசரமா நான் வெளியே போயிட்டு இருக்கேன் ஒரு இடத்துக்கு. நீங்க எல்லாம் அங்க வாங்க. அப்படியா? எங்க? டேனியல் தெரு 100ஆம் நம்பர் வீடு. வெரி குட். அங்கே டான்ஸ் நடக்க போகுது. டான்ஸா? ஜெயா ஜெயா ஓட்டு ஓட்டு சீக்கிரம். திருடா திருடா. ஐயோ, சிதம்பரம் நானா பாரு. நீங்களா? என்ன வேஷம் இது? ஏன் இப்படி பதறீங்க? உங்க அப்பா தோத்திட்டு வர்றாரு. துப்பாக்கியோட வா. ஆமா, பெரிய துப்பாக்கி. போப்போம் சீக்கிரம். அவன் ஓட்டு ஓட்டு என்ன ஊர் வந்தவன். ஓகே. ஐயோ ஓடியாங்க போ. போலீஸ் எல்லாம் துரத்திக்கிட்டு வருது. ஆமா ஆமா போ. போலீஸ் ஏன் உங்களை துரத்திக்கிட்டு வருது? போயிட்டாங்களா? அவங்க ஏன் உங்களை துரத்திக்கிட்டு வந்தாங்க? உங்க அப்பா தான் அனுப்பிச்சிருக்காரு. அப்பா வீட்டுல தான் இருக்காரு. அப்படியா? சமயத்துல கை விட்டா பண்றாங்க. ஏதோ போய் சொல்றீங்க. அந்த பொட்டில என்ன இருக்கு? பணம். ஏது கொடுத்தாங்க. யார் கொடுத்தாங்க? அதான் ரகசியம், உங்கள்ட்ட சொல்ல முடியாது. ஐயோ ஏன் விட்ட? முடியாது. முடியாது. நான் முடியாது. நீங்க முதல்ல இந்த வண்டி விட்டு இறங்குங்க. ஏன் புடிச்சிட்டு போறாங்க போறாங்க? இந்த பொட்டில இருக்கிற பணத்தை நீங்க திருடிட்டு வந்திருக்கீங்க. ஐயோ, நான் போறேன். ஜெயா 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 ஏன் ஓடுற? காரவே விட்டுட்டு. நான் திருடன்ல, நான் திருடனே இல்ல. நீங்க திருடலன்னா போலீஸ் உங்களை துரத்திட்டு வருது. இப்ப நீ ஓடுற, நான் தோத்துறேன். நீ திருடியா? இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாதீங்க. உண்மையா சொல்ல போனா இது ஒரு கதை தான். ஆமா ஆமா, சாதாரணமான கதை இல்ல, நான் மோசம் போன கதை. இந்த பாரு, மோசம் மட்டும் நீ இல்ல, அவங்க தான் போதும் போதும். இனிமேலும் என்ன ஏமாத்த முடியாது. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. என்ன? நீங்க திருடன் தான். ஐயோ. என்கிட்ட இருக்கிற பணத்தை திருடுறதுக்காகத்தான் என்ன காதலிச்ச மாதிரி நடிச்சிருக்கீங்க. தீர விசாரிச்சு சொல்ல. நான் எதுக்காக விசாரிக்கணும்? கோர்ட்ல விசாரிப்பாங்க, உங்களை கூண்டுல நிக்க வச்சு விசாரிப்பாங்க. இந்த பாரு, என்ன நம்ப மாட்டியா? உங்களை நம்பினது போதும். அப்பா பேச்ச அன்னைக்கே கேட்டிருந்தேன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அப்பாவே ஐயோ, சாப்பிட்டு போய் போய் ஒரு திருடனை, ஒரு அவர் ஏன் பக்கம் கொள்ளைக்காரனை, பார்த்தாரு? ஒரு பகார் கொள்ளைக்காரனை காதலிச்சுட்டேனே. சத்தம் போடாதீங்க. என்ன சத்தம் போட்டா கூட்டம் போட விடுங்க. கேட்பாங்க. என்ன விடுங்க. ஐயோ, மானம் போகுது. வா, வீட்டுக்குள்ள சத்தம் போடு. சொன்னா என்ன கேளு. விடுங்க. நான் போறேன். விடுங்க. ஆனந்த், என்ன இதெல்லாம்? ஏது இந்த பணம்? என்ன வேஷம்? யார் இந்த பொண்ணு? அம்மா, இந்த பொண்ணு ஓஹோ, உங்க பிள்ளைதானே இவரு? செய்திருக்கிற அநியாயத்துக்கு இவரால பதில் சொல்ல முடியாதுமா. நான் சொல்றேன், உங்க மகன் ஒரு திருடன், பகர் கொள்ளைக்காரன். இதெல்லாம் இவர் திருடின பணம். நான் இந்த கொடியவரை காதலிச்ச பாவி. அம்மா, கடைசியில சொல்ற காதலிச்சிருக்கு, அதான் உண்மை. பாக்கி எல்லாம் போயுமா? பொய்யா? கேளுங்கம்மா. அப்ப இந்த பணம் ஏதுன்னு கேளுங்க. ஐயோ, நடு வீட்டுல உட்கார வச்சு கேக்குறீங்களாமா? 2 பேரும் மாத்தி மாத்தி கேட்டா எப்படிமா சொல்றது? எப்படி சொல்ல முடியும்? ஏம்மா, இதுல இருந்த புரியல? இப்படி ஒருத்தர் பிள்ளையா பெத்ததுக்கு நீங்க வெக்கப்படுங்க, வேதனைப்படுங்க. அப்பாடா, நான் பொழைச்சேன். கண்ணை திறந்துகிட்டு கடல்ல விழ இருந்தேன். கடவுள் தான் என்ன காப்பாத்திட்டார். நான் வரேன். ஐயா, ஐயா. ஆனந்த், வாங்க. அம்மா, என்னம்மா இப்படி பாக்குறீங்க? நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா? என் மகன் திருடன்னு நான் எப்பவுமே நினைக்க மாட்டேன். ஆனா பார்த்துட்டேனே, என் கண்ணால பார்த்துட்டேனே. சொல்லு, உண்மையை சொல்லு. அம்மா, குளிர்ந்த நீரோட ஒரு நாள் தீப்பிடி தெரியாதுமா. உங்க மகனை நம்புங்க. அப்படின்னா இந்த பணம் ஏது?
அது வந்துமா இந்த ஏன் தவிக்கிற? பதில் சொல்லு. அம்மா ரகசியம்மா. ரகசியம்? பெற்ற தாய்க்கு கூட தெரியாத ரகசியம் மகன்கிட்ட ஏது? ஐயோ அதை சொல்ல முடியாம தாமா தவிக்கிறேன். நான் ஒரு திருடன் துரோகின்னு எவன் துணிஞ்சு ஒத்துக்குமா? ஏதோ வேலை பாக்குறேன்னு ராத்திரி பகலா திரிஞ்சியே, அது இந்த வேலை தானா? ஐயோ பாத்தீங்களா, நீங்க உண்மைக்காக உயிரை விட்டீங்க. ஆனா நீங்க பெத்த மகனை பாருங்க, அவன் ஒரு திருடன். இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்னம்மா என்ன தொடாது. கேளுங்கம்மா. என்ன தொடாது. அம்மா மோதிரம் பிடிக்காது. என்னை சாக விடு. அம்மா. சாக விடு. உண்மை சொல்றேம்மா. நான் இப்ப போலீஸ வேலை செய்யறேம்மா. போலீஸ்லயா? ஆமாமா, ஒரு பெரிய திருடன் போலீஸ சிக்கிட்டான். அவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. பார்த்தா என்ன போல இருந்தான். அதனால அவன் மாதிரி நான் வேஷம் போட்டு அந்த கூட்டத்தை புகுந்து துப்பு கண்டுபிடிக்கிறேம்மா. என்ன சொன்னேன்? உன்னை போலவே ஒருத்தன் இருக்கான? ஆமாமா, என்ன பார்த்தா அவன் பார்க்க வேண்டாம், அவனை பார்த்தா என்ன பார்க்க வேண்டாம். உண்மையதான் சொல்றியா? ஆமாமா, நிச்சயமா உண்மைதாமா. நான் இப்பவே அவனை பார்த்தாரு. ஐயோ ஜெயிலுக்கா? நாங்க எல்லாம் வர வேண்டாமா அம்மா, நீ வரக்கூடாதுமா. அப்படின்னா நீ போய் தான் சொல்றேன், என்னை ஏமாத்த பாக்குறேன். சத்தியமா உண்மைதாமா சொல்றேன். சரிம்மா, நான் கூட்டு போறேம்மா. இப்போ நம்புங்கம்மா, என் மேல சந்தேகப்படாதீங்கம்மா. எங்க எங்க போங்க? அதோ சேகர், என் கண்ணே, என் மகனே, என் மகனே, நான் நினைச்சேன் சரியா போச்சு. நீ என் மகனே தான் சேகர். சேகர் ராஜா, யார் யார் நீ? என்னை பார்த்தா யாருன்னு கேக்குற? சேகர், நான் உன் தாய். 10 மாசம் இந்த வயசுல உன்னை சுமந்து பெற்றவா. ஓ மை காட், 10 மாதங்கள், 10 months. உன் வயசில் நான் இருந்தேனா? ஒருவரை இரட்டவை அழைத்து வைப்பதை சட்டப்படி பெரிய குற்றம். ஆனால் இதோ நிற்கிறாளே தாய் என்று சொல்லிக் கொள்ளும் இந்த பெண் என்னை தன் வயிற்றிலே இறக்கவே இல்லாமல் 10 மாதங்கள் காற்றும் ஒளியும் புக முடியாத இடத்திலே பூட்டி வைத்திருந்தார்கள். இது அநியாயம், மன்னிக்கவே முடியாத மாபெரும் குற்றம். ஆகவே இவர்களை தூக்கிலே தொங்கிவிட வேண்டும் என்று உங்களை தாழ்வோடு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். என்னை சிறையில் வைத்து பூட்டியிருந்த தாயே, ஓடிப்போ தூக்கு வேலைக்கு, ஓடிப்போ. அவன் பேர் பாபு இல்லப்பா, சேகர். உன் அண்ணன், உன் கூட பிறந்த அண்ணன். என்னம்மா இதெல்லாம் உண்மையா? என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லையா? இதோ பாரு, இதோ பாரு, இந்த காயத்தை இதோ பாரு. அதே போல காயம். நீங்க 2 பேரும் ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைங்க. உங்களை வெட்டி பிரிச்ச காயம்தான் இது. அப்போ இவர்தான் என் அண்ணனா? 20 வருஷத்துக்கு முன்னால இழந்த என் செல்வத்தை இந்த கோலத்திலேயே நான் பார்க்கணும். ஆனந்த், எனக்கு ஒரு சத்தியம் சேர்த்தறியா? சத்தியமா? என்னமா? உன்னால அவனுக்கு எந்த ஆபத்தும் நேரக்கூடாது. அவனை போலீஸ்ல காட்டி கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் செய்து கொடு. அண்ணன் சட்டப்படி பயங்கரமான குற்றவாளி ஆச்சம்மா. நான் என்னம்மா செய்ய முடியும்? குற்றவாளி அவன் இல்லப்பா, நான் தான். அவன் என் கூடவே வாழ்ந்திருந்தா இன்னைக்கு உன்னை போலவே நல்லவனா வளர்ந்திருப்பான். அவனை இழந்தது என் குற்றம், நான் தான் குற்றவாளி. அம்மா, என்னப்பா யோசிக்கிற? உன்னை இனாமா கேட்கல, உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி விட்டேனே, அதுக்கு கூலியா கேட்கிற. அம்மா, என் மகனை கொன்னுடாதப்பா, உன் அண்ணனை நீயே கொன்னுடாது. அம்மா, என் அண்ணன் உயிருக்கு பதிலா என் உயிரை கொடுப்பேனே தவிர அண்ணனை சாக விட மாட்டேன்மா, சாக விட மாட்டேன். ஜெயா, எங்க வந்தீங்க? நீயும் நானும் நினைச்சது தப்புமா. என் மகன் கெட்டவன் இல்லை, நல்லவன். பாசம் உங்க பார்வைய மறைக்குது, கண்ணால பார்த்தது பொய் ஆகாது. ஜெயா,
நான் சொல்றத கேளுமா. மண்ணுக்குள்ள மறைஞ்சிருந்த வைரம் இப்போதாம்மா என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அப்படின்னா அவன் ஒரு தியாகி, ஆபத்துக்கு மத்தியிலும் அஞ்சாம நிக்கிற கடமை வீரன், உயிரையே மதிக்காம நாட்டுக்காக உழைக்கிற உத்தமன். அவ்வளவுதாம்மா இப்ப என்னால சொல்ல முடியும். நீங்க சொல்றது உண்மையா? ஆமாம்மா, ஒரு அயோக்கியனை எந்த பொண்ணும் விரும்ப மாட்டா. நீ ஒரு நல்லவனைத்தான் காதலிச்சிருக்கிற, அதை சொல்லத்தாமா வந்தேன். அம்மா என்ன மன்னிச்சிருங்க, உண்மை தெரியாம அவரை திட்டேன், மனசு புண்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஜெயா, ஆமா, சந்தேகமெல்லாம் தீர்ந்துதா? வரட்டுமா? என்ன அவசரம்? ஐயோ, பால மாதிரி வேஷம் போடுவான் தான். சொல்ற என்ன அவமானம், துரோகம். பாபு, பாபு, நேத்து ராத்திரி நீ எங்க தங்கி இருந்த? அது ஏன் கேக்குற? போலீஸ்க்கு பயந்து ஒளிஞ்சு திரிஞ்சு மறைஞ்சு எப்படியோ பணத்தை பணம் சேர்த்தேன். பணம் வந்துடுச்சு, அதோட பயமும் வந்துடுச்சு. நேற்று நடந்த நிகழ்ச்சி நம்ம தலையில விழுந்த பேரி. போலீஸ் தானா வரல, தகவல் கிடைச்சுதான் வந்திருக்கு. அப்படியா? நம்ம ரகசியம் போலீஸ்க்கு எப்படி தெரியும்? அதுதான் அதிசயம், எதிரி நமக்குள்ளேயே இருக்கான். அப்படியா? யாரா இருக்கலாம்? பாபு, தாஸ்தான் துரோகின்னு நினைச்சோம், அவனை தொலைச்சோம். இப்ப நமக்குள்ளே ஒரு துரோகி முளைச்சிருக்கிறான். அவன் இங்கேயே இருக்கிறான், என் பக்கத்துல இருக்கிறான். ஆனா யாருன்னு எனக்கு தெரியல. யாரவே அவன்? யார்? யார்? டோன்ட் வரி பாபு, அவனை நானே கண்டுபிடிக்கிறேன். பாபு, நான் என்ன நெருப்பா? தொட்டா விலகு விலகு போறீங்க. அது ஒண்ணும் இல்ல, ஒரே களைப்பா கவனம். களைப்பா இல்ல வெறுப்பா? ஏன் அப்படிலாம் கேட்கணும்? இப்ப எல்லாம் என்ன பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. அது ஒண்ணும் இல்ல, இந்த அங்கங்க ஆஞ்சிட்டு இருக்கேன்ல, அதுதான். ஆமா, இப்ப எல்லாம் உங்களுக்கு அலைச்சல் அதிகம் தான். பார்க்குக்கு போக வேண்டியிருக்கும், அங்க ஒரு பாவை வந்தா பார்க்க வேண்டியிருக்கும், பேச வேண்டியிருக்கும், பாட வேண்டியிருக்கும். இல்லையா? இதெல்லாம் என்ன கற்பனை? அவசரமா வெளியே போக வேண்டியிருக்கு. பாபு, ஆஷா, ராகா, பாத்தியா பாபு எப்படி மாறிட்டார்? பாபு மாறல ஆஷா, ஆனா இவன் பாபுவே அல்ல, வேறா. என்ன சொல்ற நீ? ஆமா, என் நீண்ட நாள் சந்தேகம் இன்னைக்கு உறுதியாயிடுச்சு. நீ உதவி செய்தா நிச்சயம் உண்மையை கண்டுபிடிப்பேன். நான் என்ன செய்யணும்? பாபு கிட்ட எப்படி பழகிறியோ அப்படியே இவங்கிட்டையும் பழகு, அப்பதான் உண்மை தெரியும். கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு. நான் டிஐஜி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், கேர்ஃபுல்லா பாத்துங்க. எஸ் டாக்டர். சார், பாபுவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இனிமே அவனை இங்க வச்சிருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. அப்படியா? ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நாம என்ன பொறுப்பாயிடுவோம். இப்ப என்ன செய்யலாம் டாக்டர்? உடனே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி ஆகணும். ஆல்ரைட் டாக்டர், கால் ஃபார் an ambulance. இப்பயா அவன் பாவுதானா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கோ. சரி. பாபு, பாபு, my sweet darling. பாபு, முரட்டுத்தனத்துக்கு நேரம் காலம் கிடையாதா? இது நமக்கே சொந்தமான ஸ்வர்கலோகம், இன்பமயமான இராசாரம். உங்களை விட மாட்டேன், விடவே மாட்டேன். பாபு, இன்னைக்கு உங்களை தூங்கவே விட மாட்டேன். அண்ணி, அண்ணியா? என்ன மன்னிச்சிருக்க. நீங்க என்ன சொல்லுங்க? ஆமா, உங்களை கையெழுத்து கும்பிடுறேன், என்ன நம்புங்க. நான் பாபு இல்ல, பாபாவோட தம்பி. என் பேர் ஆனந்தன். ஏன் இப்படி வளருங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஐயோ இல்ல, எனக்கு பைத்தியம் இல்ல. யாருக்கும் தெரியாத உண்மை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அண்ணி, பாபு நானும் ஒரே மாதிரி உறவு இல்ல, ரத்தப்படுவீங்க. அப்படியா? ஆமா, அண்ணன் போலீஸ்ல சிக்கிறதா உங்களுக்கு தெரியுமே. அவரை போல நடிச்சு இங்குள்ள ரகசியங்களை கண்டுபிடிக்க போலீஸ் என்ன இங்க அனுப்பி வச்சிருக்கு. ஐயோ, என் பாபு காபத்தா, இனிமே நான் அவரை பார்க்கவே முடியாது.
அழாதீங்க. நான் சொல்றேன்